வணக்கம் நண்பர்களே. நாங்க இப்ப பார்க்க போறது காளி காத்தாயை வைத்து அஷ்டகர்மங்கள் செய்வதற்கும் எதிரியை கட்டுவதற்கும் மந்திரத்தின் நோக்கம். இது பொதுவாக சம்ஹார அழிப்பு, தீயதை அகற்றும் பூஜைகளில் பயன்படும். முக்கியமாக தீய சக்தி, கன்னியாசி, கரை, பிளாக் மேஜிக் நீக்கும் நோக்கில் தன்னை எதிர்ப்பவர்களின் தீவினைகளை கட்டுப்படுத்த ஆவி, பிசாசு, நிழல் சக்திகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெற நீலி பைரவி, சம்ஹாரகாளி, சண்டி, முண்டி ஆகிய வடிவங்களின் சக்தியை வரவழைக்க பயன்படும். ஓம் சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, உத்தண்டி, சண்டி, முண்டி, சம்ஹாரகாளி, நீலி பைரவி, வா வா என் எதிரியை சுற்றி கட்டுக்கட்டு சுவாகா. இந்த மந்திரத்தை 108 தொடக்கம் 1008 வரை ஜெபிக்க வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை பாக்கு, தேங்காய், மல்லிகை பூ, சிவப்பு நிறம் ஏதாவது ஒரு பூ வைத்து தீப தூபம் காட்ட வேண்டும். அவ்வேளை நடுஜாமம் 12 மணியளவில் நேரில் தாய் வருவாய் வந்து என்ன வேணும் என கோபத்துடன் கேட்பாள். அப்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது எதுவும் எனக்கு வேண்டியது அல்ல, எனக்கு தாயே நீ மட்டும் போதும், உன்னால் எனக்கு உதவி வேண்டும் என உதவி கேட்கவும் நிச்சயம் வரம் கொடுப்பான். முக்கிய குறிப்பு: இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது சுத்தம் மன தைரியம் இருக்க வேண்டும். மன பயமுள்ளவர்கள் இதை ஜெபிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.